மறையாதுடா இது தூத்தூருடா எங்க பிளே கிரவுண்டுடா கோலு வள்ளுவர் சிலை தாண்டா இது தூத்தூருடா ஃபுட்பாலுடா செத்தாலும் நெஞ்சிலங்கு மறையாதுடா இது தூத்தூருடா எங்க பிளே கிரவுண்டுடா கோலு வள்ளுவர் சிலை தாண்டா தூக்கத்திலும் மனசு ஃபுட்பாலுக்கு துடிக்கும் பிறந்த குழந்தை கூட ஃபுட்பால கேட்கும் கட்டு மரத்தை விடவும் ஃபுட்பாலுங்க அதிகம் வடிக்க துடிக்கும் எங்க கால்கள்டா. ஒரு கடலோடி கால்பந்தின் மூலமாகவே தன் வாழ்வியல் வேட்கையை தேடத் துவங்குகிறார். கடற்கரையை தாண்டிய வாழ்க்கை அவனுக்கு அறிமுகம் செய்வது கால்பந்துதான். ஒவ்வொரு கிராமத்திலும் கால்பந்தினூடாக அரசு வேலைக்கு சென்று இன்று நல்ல நிலையில் இருக்கும் பலர் இப்பகுதியில் முன்னோடிகளாகவும் முன்மாதிரி மனிதர்களாகவும் விளங்குகிறார்கள். ஆக்சுவலி இந்த பீச் ஏரியா ஃபுல்லாகவுமே ஒரு ஃபுட்பால் கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா இது ஆல்மோஸ்ட் இந்த பிரேசில் செட்டப் மாதிரி எல்லாமே கேத்தலிக் கிறிஸ்டியன். ஒரு சர்ச் இருக்கும், ஒரு ஸ்கூல் இருக்கும், கண்டிப்பாக எல்லாம் இருக்கும், ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும். அப்போ சின்ன வயசுல நம்ம ஈவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கவே வீடை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா கிரவுண்டு. அப்புறம் கிராஜுவலி எல்லாமே ஃபுல் டைம் வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது, ஒன்லி ஃபுட்பால் தான். காலையில் இப்போ யாருமே கைட் பண்ண வேண்டிய தேவையில்லை, எல்லாம் இந்த பக்கத்தில் வீட்டிலேருந்து வந்தோடனே கிரவுண்டுக்கு வந்துடும், சும்மா அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த டைத்தில் பக்கா கோச்சிங் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே காமனாக ஃபன்னாக அப்படி விளாடுவாங்க. இப்படியே எல்லாம் அப்படியே டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் படித்ததெல்லாம் இதே ஸ்கூல், இங்கே நம்ம நார்மல் தமிழ் மீடியம் ஸ்கூல் இங்கே படித்து ஃபுட்பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அப்படி நெக்ஸ்ட்டு காலேஜ் லெவலில் போகும்போது யூனிவர்சிட்டி அப்படிலாம் விளாண்டு தென் தமிழ்நாடு ஸ்டேட்டெல்லாம் விளாண்டு ஒரிசா அப்புறம் கடலூரில் நடந்துச்சு. தமிழ்நாடு ஃபுட்பால் டீமுக்கு செலக்ட் ஆகி அது 2 இயர்ஸு தமிழ்நாடு ஃபுட்பால் டீமில் விளாண்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இது ரெக்ரூட்மெண்ட்டு கால் ஃபார் பண்ணாங்க. அந்த டயத்தில் நமக்கு மெயின் இது ஒரு வேலை, கோர்ஸ் முடிச்சிட்டோம் எப்படியாச்சும் ஒரு வேலை. இந்த மாதிரி லீகு இதெல்லாம் அந்த டயத்தில் கிடையாது, ஒன்லி முடிச்ச உடனே வேலை. இமிடியேட்டாக முடிச்ச உடனே ஒரு ஆஃபர் வந்துச்சு, ஜாயின் பண்ணி. ஆக்சுவலி போன ஜெனரேஷனில் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, பூட்டே இல்லை. நான்லாம் ஸ்கூல் மேபி 11th படிக்கும்போது தான் பூட்டு, அதுக்கு கம்பல்சரி பூட்டு போட்டு ஆகணுங்கிற கட்டாயத்தில். அவன் இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது அவனுக்கு சின்ன பூட் இருக்குது. ஸோ இப்போ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பட்டு கமிட்மெண்ட்டும் இருக்கணும். முன்னாடி கமிட்மெண்ட்டோட இப்போ கமிட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வசதிகள் அதிகம் ஆகிடுச்சு, மீடியா நிறைய வந்துடுச்சு. கமிட்மெண்ட் இப்போ 1 or 2 பேர் தான் அர்ப்பணிப்பில் இருக்காங்க. அர்ப்பணிப்பில் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நல்லா இல்லை. எக்ஸாம்பிள் இந்த சூசராஜ் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஏரியாவில் இன்னும் ஃபுட்பால் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் டிவியில் வாட்ச் பண்ணுறாங்க. நம்ம சூசராஜ் இந்த ஆடுறாரு, அதில் இருந்து எப்போ பார்த்தாலும் இன்னும் இந்த சூசராஜ் ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எல்லாருக்கும் பயங்கர அட்டாச்மெண்ட் இருக்குது. அது சூசராஜ் டெய்லி நம்ம பக்கத்தில் நிற்க அவன் இந்த டிவியில் ஆடிட்டுருக்கான்னு சொல்லி அப்போ மக்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஆகிட்டு. தமிழ்நாடு கால்பந்தாட்ட அணியின் கேப்டனாக இருக்கிறார் தூத்தூர் கிராமத்தை சேர்ந்த ரேகன். தமிழ்நாடு டீமில் கேப்டன் வந்து இப்போது 7 வருஷம் கண்டினியூஸாக ஆடியிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய வளர்ச்சியை பார்த்து அவங்க கொடுத்த ஒரு கிரீடம் தான் அது. பிறந்து குழந்தை நடக்க தொடங்கின உடனே பால் கொடுத்து விளையாட சொல்லி விடுவாங்க, கிரவுண்டில் மணலில் எல்லா இடத்துல. அவங்க அம்மாவே கூட்டிகிட்டு வந்துட்டு கிரவுண்டில் விட்டுட்டு விளையாடி முடிச்ச அப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க. இதில் ஃபுட்பால், இந்த தூத்துறனாலே ஃபுட்பால் தான், ஃபுட்பாலு ப்ளஸ் ஃபிஷ்ஷிங், இந்த 2 தான் இங்கே மெயின். இதை தவிர்த்து தான். அதனால் இங்கே ஃபுட்பால் யாராக இருந்தாலும் வந்தவொடனே ஃபுட்பால் ஆடிட்டு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க. கடல் முடித்து வந்து கரையில் வந்த அப்புறம் கூட எல்லோரும் கிரவுண்டில் போய் ஃபுட்பால் விளையாடிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு அந்த மாதிரி தான். முன்னாடி இங்கே நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. நாங்கள் விளையாடும் முன்னாடியே நிறைய நல்ல சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி இல்லாமல் இருந்தது. ஸோ நாங்கள் வந்த அப்புறம் தான் கொஞ்சம் எங்களோட சீனியர் பிளேயர்ஸ் வந்து சென்னையில் போன அப்புறம் தான் எங்களை கூட்டிகிட்டு சென்னையில் போனாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அதோட லெவல் தெரிஞ்சது, இதுக்கு மேலே இருக்குது ஃபுட்பால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியெல்லாம் இங்கே நாங்கள் தூத்தூரில் ஒரு டூர்னமெண்ட் நடத்துவாங்க, அதுக்காக நாங்கள் ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் இப்போ சென்னையில் போன அப்புறம் தான் தெரியுது தமிழ்நாடுக்காக ஆடணும், அதுக்கு இந்தியாவுக்காக ஆடணும், அந்த மாதிரி கொண்டு போனாங்க. ஸோ எங்கள் டைமில் வந்து கொண்டு போகல. இப்போ ஐ லீக் ஐஎஸ்எல் வந்ததுனால எங்கள் ஊர்லேருந்து நிறைய பிளேயர்ஸு நிறைய சான்ஸ் கிடச்சி மேலே போகிறாங்க. பசி வந்த கடலுக்கு வலை விரிப்போம், விளையாடும் போது அது கோல் போசல்டா. சிட்டிசன்ஸ் ஆஃப் தூத்தூர் ஃபுட்பாலுக்கு நேர்ந்து விட்டவங்க, ஜெயிச்சிட்டு வான்னு சொல்லி விட்டாங்க. பிறந்தோம் ஜெயிச்சோம் அந்த கிரவுண்டிலோ நேதாஜி தாண்டா. ஃபுட்பால் தெரியாத போறம் போ, ஃபுட்பால்ல மெதக்க தூத்தூர் வந்து போ. நான் வந்து இந்தியன் சப் ஜூனியரில் ஆடும்போது யூஎஸ்ஏ போயிருக்கேன், இங்கிலாந்து போயிருக்கேன், அப்புறம் ஜெர்மனி போயிருக்கேன். இங்கிலாந்தில் மேன்செஸ்டர் யுனைடெட் கூட எகென்ஸ்ட் ஆட்டெல்லாம் ஆடியிருக்கோம் நாங்கள் எங்கள் ஏஜில். ஸோ இப்போ வந்துட்டு சூசராஜ் ரஜினி இந்த மாதிரி பிளேயர் ப்ராக்டிஸுக்கே ஃபாரினில் போகிறாங்க. தூத்தூரில் இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபாரினில் போயிட்டு வராங்க. ஸோ முன்னாடி வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல யாருக்கு. இந்த ஐ லீக் ஐஎஸ்எல் எதுவும் இல்லை. இப்போது கிடச்சிருக்கு. இப்போது வந்து அவன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிளேயர் வந்து நம்ம ஐஎஸ்எல் டீம் ஐ லீக் டீமில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வருங்காலத்தில் நிறைய பிளேயர் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு விளாடுறதுக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் கிடச்சிருக்கு. நம்ம ஏரியாவிலேருந்து 4 பிளேயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபின்லாண்டில் வந்து சைன் பண்ணி அங்கே போய் 1 மாதம் கேம்ப் இருந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் வந்து ஏஜி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், ஆடிட் ஆஃபீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட். அங்கே வந்து பிளேயராக இருக்கேன். அதுக்கப்புறம் ஜேபிஆர் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் சென்னையில் இருக்குது, அங்கே வந்து கோச் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு தளபதி எஃப்சி 2nd டிவிஷன் டீமில் வந்து கோச் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இங்கே தூத்தூரில் வந்து டிஎஃப்எஃப்ஏ அகாடமின்னு சொல்லி ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சின்ன பசங்களை வந்து மேலே டெவலப் பண்ணி மேலே சென்னையில் கொண்டு போகிறதுக்கும் அவங்க ஐ லீக் விளாட்றதுக்கும் இந்தியா விளாட்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த டிஎஃப்எஃப்ஏலேருந்து இப்போ கூட ஒரு பையன் இந்தியன் கேம்பு போயிட்டுருக்கான். கடலுக்கும் கால்பந்திற்கும் இடையில் ஒரு வாழ்வை மைதானத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார் ததையாபுரம் ஜெரின். ஃபுட்பால் மை ஹார்ட், ஃபுட்பால் தான் எல்லாமே. நான் பேசிக்காக கடலில் வேலைக்கு போயிட்டுருந்தேன், இப்போவும் கடலில் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப இஷ்டம். உள்ளே போயிட்டேன், அதுக்கு முன்னாடி வெளியில் வர முடியல. ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஃபுல்லாக அதில் ஏதாச்சும் சக்ஸஸ் ஆகணும், நல்ல நிலைமைக்கு வரணும். கடலில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஊரில் ஃபுட்பால் விளாட்றவங்க. எல்லாருக்கும் நான் கடலில் போகிறேன், வீட்டில் ஒத்துப்பாங்களா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும், அதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ அப்படின்னா சந்தோஷ் டிராஃபி ட்ரையல்ஸு போனேன், கேம்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக்ரவுண்டு சப்போர்ட் யாரும் இல்லை, ஆனால் நமக்காண்டி பேசுகிறதுக்கு அங்கே யாரும் இல்லை, அதனால் அது கிடைக்காட்டது. கேம்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் லீகு சைன் பண்ணியிருக்கேன். அது ஸ்டார்ட் ஆனால் அதில் விளையாடிட்டு அதுலேருந்து அப்படியே ஐ லீக் விளையாடணும். அப்படியே படிப்படியாக சக்ஸஸ் ஆகணும், அதுதான் எய்மே. வீட்டில் ஃபஸ்ட்டு வீட்டில் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் எடுத்து சொன்னால் அந்த நேரம் திட்டாமல் அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் திட்டுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. என்ன பண்ணுறது, எல்லாமே காதில் வாங்கிட்டு மனசை கல்லாக்கிட்டு அப்படி இருக்க வேண்டியது. சக்ஸஸ் ஆனால் எல்லோரும் வந்து கைதருவாங்க, பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அவன் இருந்தால் இந்த மாதிரி தான் பேசுவாங்க, எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுற, லைஃப்பை எதுக்கு வீணாக கலையிற அப்படின்ட்டு. நம்ம ஒன்றும் சும்மா இருக்குல்ல, ஏதாச்சும் ட்ரை பண்ணப்போ தான் ட்ரை பண்ணிருக்கோம். கிடச்சா நல்லா இருக்கும். நான் ஃபஸ்ட்டு முன்னாடி விளாடும்போதும் ட்ரையல்ஸு போகும்போதும் என்ன நிறைய பேர் சொன்னாங்க, கேம் இல்லை, விளாடாத, தொழிலுக்கு போ, அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்ன மேலே நம்பிக்கை இருந்தது, நான் விளாடுவேன், நான் வருவேன் அந்த மாதிரி. அதனால் அங்கே போனேன், கேம்பு கிடச்சிது. நிறைய பிளேஸ் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 500 பிளேஸ் இருந்தாங்க. அதில் நான் மட்டும்தான் கடலில் வேலைக்கு போகிறேன். பாக்கியெல்லாம் படித்தவங்க, காலேஜ் போகிறவங்க, நிறைய டீமில் விளாட்னவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போது எனக்கு அதில் கிடச்சிது. அப்போ என்ன மேலே உள்ள எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு கிடச்சிது. அந்த மாதிரி நான் ஏன் நம்பிக்கை நான் இழக்கணும், நான் ட்ரை பண்ணணும். நான் ட்ரை பண்ணி இப்போ ஒரு நல்ல நிமிஷம் இருந்தால் எங்கள் ஊரில் நிறைய கடலில் போகிறவங்க விளாட்றவங்க இருக்காங்க. அவங்களும் யோசிப்பாங்கள்ல, இங்கே ஒருத்தன் இருந்துட்டு தான் அங்கே போனேன், அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு யோசித்து அவங்களும் மேலே வரலாம். அந்த மாதிரி இருக்கணும், அதுக்காண்டி நான் போனேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நான் போனேன், கிடச்சது. இப்போ சொல்கிறாங்க நல்லா விளாட்றேன் அந்த மாதிரி.
நமக்கும் சப்போர்ட் பண்ண யாராச்சும் நிறைய பேரை தெரிஞ்ச யாராச்சும் இருந்தால் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. சப்போர்ட் பண்ணால் வரலாம். சப்போர்ட்ஸு யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. அந்த மாதிரி இதனால தான் அப்படியே டவுன் ஆகி போண்டுரு. யாராச்சும் கிடைச்சா நல்லா வரணும், அதுதான் பிளானு. யாராச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும். தூத்தூர் தீவை பொறுத்தவரையில் அங்கே இருக்கிற இளைஞர்கள் கால்பந்தாட்டத்தை ஒரு வாழ்க்கை முறையாக தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெற்ற நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தனிப்பட்ட அளவில் அவர்கள் சாதித்த விஷயம். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலி, துயரம், ஓட்டம், போராட்டம் அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பண்பாட்டு அடையாளமாக வளர்த்தெடுத்த இந்த கால்பந்து ஒரு இயக்கமாக மாறலை. அது இப்போ தான் அதற்கான ஆரம்ப அடையாளங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. 13 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்கள் அவங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுக்கக்கூடியதுலேருந்து இப்போ அந்த பயிற்சியை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. கால்பந்து விளையாட்டை பொறுத்தவரையில் நான் 3 சிக்கல்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்றாவது, தூத்தூர் தீவு பகுதியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியை தமிழக அரசு ஆரம்பிக்கணும், நிறுவனம். கால்பந்து விளையாட்டை அதன் தொடக்கமாக கூட எடுத்துக்கலாம். ரெண்டாவது முக்கியமான சிக்கலாக நான் பார்க்குறது விளையாட்டுத்துறையில் சாதியத்தின் அரசியலின் தலையீடு. இந்த துறையை இதிலிருந்து விடுவித்தே ஆக வேண்டும். இந்த 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 தலையீடை மட்டும் தவிர்க்க முடியும்னா தூத்தூர் இளைஞர்கள் என்றோ தேசிய அணிகளில் பங்கு பெற்றிருப்பார்கள், பன்னாட்டு அளவில் இந்தியாவுக்கு வெற்றியை அவங்க தேடி தந்திருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த திறமையாளர்கள் பேசும்போது கூட நான் கேட்டிருக்கிறேன். அவங்க ஏதோ ஒரு விளையாட்டை பயின்றோம், ஆடினோம் அப்படின்னு அவங்க செய்கிறதில்ல. அது அவங்க ரத்தத்தில் கலந்து போன ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளோ பெரிய திறமை ஒரு மேட்டுமை சாதிக்கிட்ட இருந்திருந்தால் அவங்க இதை எவ்வளவோ வளர்த்து கொண்டு வந்திருக்க முடியும். இந்த சமூகத்துக்கு குரல் இல்லாததுனால அது இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. மூன்றாவது முக்கியமான சிக்கலாக நான் பார்க்குறது, தூத்தூர் இளைஞர்களை இடைத்தரகர்களிடமிருந்து விடுவிக்க வேண்டும். அவர்களுக்கு குரல் இல்லை, வாய்ப்புகளுடைய வாசல்கள் அடைபட்டு கிடக்கிறதுனால இந்த இடைத்தரகர்கள் இவர்களுடைய திறமையை, உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த உழைப்பின் பெருமதியில் பாதி கூட அவங்களுக்கு போய் சேரலை. எல்லோருக்கும் சம வாய்ப்பு என்கிற ஒரு நிலைமை உருவானால் அரசாங்க அளவில் தேர்வு செய்யப்படக்கூடிய வீரர்களும் சரி, நிறுவனங்களில் தேர்வு செய்யப்படக்கூடிய வீரர்களும் சரி, எல்லோருக்கும் அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். அது இன்னும் இந்தியா முழுவதும் பரவி வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஸ்போர்டெல் சர்வதேச கால்பந்தாட்ட கிளப்பில் ஆடுவதற்காக இப்பகுதியில் உள்ள இணையம் கிராமத்திலிருந்து ஸ்ரீஜன், ரீகன், டாப்சன் ஆகியோர் தேர்வாகி ஸ்பெயினுக்கு செல்ல இருக்கிறார்கள். ஒரு கடலோடியுடைய வாழ்க்கை சாகசம் நிறைந்தது. சாவும் சாகசமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். கால்பந்து ஒரு சாகச விளையாட்டு. உயிரை பணையம் வச்சு ஆழ்கடலில் தன்னையே இரையாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ராட்சத மீன்களை விரட்டி விரட்டி வேட்டையாடக்கூடிய அந்த சாகசத்துக்கும், தரையில் உருண்டு ஓடக்கூடிய அந்த பந்தை விரட்டி வெற்றியை சாதிக்கக்கூடிய இந்த சாகசத்துக்கும் ஒரு வகையான ஒரு நேர்கோட்டு உறவு இருக்குது. மரணத்துக்கு பயப்படாதான் வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். மரணத்தையே தாண்டி சாகசம் பண்ணிட்டு வர்ற மீனவர்கள். அஞ்சுதங்கிலிருந்து வேணாட்டு கடற்கரை வரை இருக்கிற திருவிதாங்கூர் கடற்கரை மொத்தமே கால்பந்தை ஒரு சுவாசமாக எடுத்துக்கிட்டவங்க. அந்த பண்பாட்டு கூறாக அவங்களுடைய அடையாளமாக இருக்கிற ஒரு விஷயம். 50 வருஷத்துக்கு முன்னால் ஏறத்தாழ ஜான் பனைக்கல் அப்படிங்கிற ஒரு கேரள பாதிரியார் இரவிபுத்தன்துறை கிராமத்தில் இருந்தபோது அவர் வாங்கி கொடுத்த ஒரு கால்பந்துலேருந்து தான் இந்த வரலாறே ஆரம்பிக்குது. அப்புறம் KRYC எடுத்துக்கலாம், SMRC எடுத்துக்கலாம், எல்லாமே அதற்கு பின்னான வளர்ச்சி தான். கால்பந்து இங்கே காலடி எடுத்து வைத்தது வெறும் ஒரு விபத்து தான். ஆனால் இன்று அது ஒரு வரலாறு. இன்று இந்த கரையோர கிராமங்கள் தோறும் கால்பந்தாட்டம் உயிர்ப்போடு இருக்கிறது. ஆனால் இதே பகுதிகளில் 70களிடையே பெண்கள் பங்கேற்ற கால்பந்தாட்ட அணிகளும் இருந்திருக்கின்றன. இந்த கடலோர கிராமத்திலேயே உமன்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு டைம் எங்கள் தூத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த என்னோட எல்டர் சிஸ்டரை கூட போய் எனக்கும் அந்த ஃபுட்பாலில் ஒரு இது வந்தது, ஆர்வம் வந்தது. 80களில்
இந்திய அளவில் கால்பந்தாட்ட போட்டிகளில் பங்கேற்று விளையாடிய ஜெனோபா என்ற பெண் இன்று ஒரு பள்ளி தலைமை ஆசிரியையாக உள்ளார். சின்ன வயசுலேருந்தே விளையாட போய் அதில் இங்கே லோக்கல் ஏரியா பக்கத்தில் உள்ள கேரளத்தில் எல்லாம் நாங்கள் நிறைய இடங்களில் போய் அவங்க கூட நாங்கள் வெற்றி பெற்றதுண்டு நிறைய நாட்கள். அது கழித்து ஸ்டேட் லெவலில் வந்து செலக்ட் பண்ணதுக்கு வந்தாங்க எங்கள் டீமில் இருந்து. முன்னால் எல்லாம் அந்த வெக்கேஷன் சம்மர் வெக்கேஷன்லேயே இந்த எங்கள் கடலூர் அந்த 3 கிராமத்தில் உள்ள அந்த மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. கொட்டகையெல்லாம் கட்டி இந்த சினிமா வைக்கிறது போல் சாயங்காலங்களில் கொட்டகையெல்லாம் கட்டி மாத கணக்கில் இந்த விளையாட்டு நடக்கும். ஜென்ஸுக்கும் நடக்கும், இது உமன்ஸுக்கும் நடக்கும். அப்போ அந்த இதில் வந்து அப்படியே அந்த நாட்கள் கடந்து போனப்போ அந்த ஒரு ஃபஸ்ட்டு டீமுக்கு கூட போன நாங்கள் வந்து எங்களில் அந்த தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் பண்ணதுக்காக வந்தாங்க. அவங்க வந்ததில் ஒரு 4 பேர் இங்கேருந்து செலக்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அப்படி முதல்ல நாங்கள் போனது லக்னோ, லக்கிம்பூர் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லையாக்கும். அதுக்கு பிறகு வந்து இன்னொரு வாட்டி மணிப்பூரில் ஸ்டேட் லெவலில் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில் அங்கேயும் ஸ்டேட் லெவலில் நடந்தப்போ கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு அங்கே போனப்போ கோச்சாக இருந்தது சார் ராதாகிருஷ்ணன் சார். அவங்க ஐஓபி பேங்கில் வேலைக்கு இருந்தாங்க. சார் வள்ளிவேலு இவங்க எல்லாம் எங்களுக்கு கோச்சாக இருந்தாங்க. அப்படி அவங்க அயராத உழைப்பினால தான் எங்களுக்கு நிறைய இடங்களில் போய் செலெக்ஷனும் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலை கிடச்சி செட்டில் ஆகி அந்த விளையாட்டுமா அந்த இதே இல்லாமல் போச்சு. அந்த டீமும் அதுக்கு பிறகு அதை ஏற்றெடுத்து நடத்து ஒவ்வொருத்தரும் மேரேஜ் ஆகியும் பின்ன வேலை கிடச்சும் அது அப்படியே பின்ன எங்கள் ஜெனரேஷன் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வராங்க. என்னோடய ஹஸ்பண்டும் நல்ல விளையாட்டுக்காரவங்க தான். அவங்க கோலியாக இருந்தாங்க. யூனிவர்சிட்டி லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் விளையாடினாங்க. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, பையங்க. அவங்களும் நல்லா விளையாடுவாங்க ஃபுட்பால். திருவனந்தபுரம் முதல் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் வரை சென்று கால்பந்தாடிய பெருமை இப்பகுதி பெண்களுக்கு உண்டு. வெளியில் தெரியாமல் இருந்த எங்களுக்கு அங்கெல்லாம் போன எங்களையும் தெரிய வந்தது. நாங்களும் 10 பேர்கிட்ட பழகி நல்ல முறையில் எல்லா இடத்துலையும் போகிறதுக்குள்ள ஒரு வழி எங்களுக்கு ஃபுட்பால் தந்தது. நம்ம வீட்டில் கிடந்தோம்னா நம்ம வீடோடு தான் இருப்போம். வெளியில் போச்சோன்னா 10 பேர்கிட்ட பேசி பழகி அங்கே உள்ள நாகரிகமெல்லாம் நம்மளுக்கு அதுபடி வளரலாம். அப்படி உள்ள ஒரு தேயம் எங்களுக்கு உண்டாயிருது. கேரளத்தில் ஃபுட்பால் லேடிஸுக்குன்னு இருந்தது. அவங்க வந்து இப்போ இங்கே ஃபார்ம் பண்ணலாமல் எப்படின்னு எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, பிடி டீச்சர். அவங்க நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள். எங்களெல்லாம் எப்போ ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் நல்லா இது பண்ணுறா அவங்க அந்த டீச்சர். அவங்க சொன்னாங்க அப்போ நமக்கு ஒரு டீம் இங்கே தொடங்கலாமே முதலாக அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட 2 வயசுக்கு மூத்தவங்களுக்கு இந்த டீம் தொடங்கினப்போ நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் இருந்தோமா, அப்போ நாங்கள் அவங்க கூட போய் கலந்து இதிலெல்லாம் விளையாட தொடங்கணும். அப்படி நாங்கள் அதில் விளையாடி நல்லா நான் வந்து பேக் விளையாடுவேன், டீச்சர் வந்து ஆஃப் விளையாடுவாங்க. நாங்கள் வந்து நல்லா விளையாடினதுனால எங்களை இந்த பெரியவங்க கூட எங்களை கொண்டு போவாங்க. எல்லா இடத்துலையும் கொண்டு போய் எங்களையும் சேர்த்துக்கிடுவாங்க அந்த விளையாட்டில். எங்கள் பிரதேசு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க கூடயே நாங்கள் விளையாடுவோம். எப்போவுமே நாங்கள் அவங்க கூட தான் விளையாடுவோம். எங்கள் ஊர்லேயும் சரி அந்த மணப்புறத்துல எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த அண்ணமாருக்கு கூட எல்லாம் விளையாடுது. அப்படி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எங்கள் வீட்லேயும் சகோதரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுனால நாங்கள் முன்னுக்கு வந்தோம். அப்போ அவங்க அந்த அண்ணாவெல்லாம் நாங்கள் விளையாடும் போதே எங்கள் ஊரில் வச்சு விளையாடும் போதே அந்த டீமுக்கு கூட மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் விளையாடினோம். பாய்ஸும் கேர்ள்ஸுமா சேர்ந்து தான் விளையாடுவோம். அப்போ எங்கள் பெற்றோருக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் அப்படி ஒன்றா தான் நாங்கள் உடன் பிறந்த சகோதரர்களாக தான் நாங்கள் விளையாடி வந்தோம். அதனால எங்களுக்கு பேரண்ட்ஸும் எங்கே விடுறதுக்கும் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் பேரில் அவங்களும் இது பண்ணலை, தடை செய்யலை. விளையாட போட்டும் எப்படி நல்லாகட்டும் உள்ளதில் தான் இது பண்ணாங்க. மற்றபடி எங்களுக்கு அந்த இது போனால் பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது. நாங்கள் தனியாக போயிட்டு இல்லை, சேர்ந்து தான் டீமாக தான் போனோம். மற்றபடி செலக்ட் ஆகி போனப்போ கூட நாங்கள் 4 பேர் உண்டாயிருந்தது. அதனால அவங்களுக்கு பயமும் ஒன்றும் கிடையாது. இந்த தடைகளை எல்லாம் மீறி நாங்கள் தாண்டி போயிட்டோம். இன்றைக்குள்ள பேரண்ட்ஸ் வந்து அந்த பெண்களை விட விரும்பலை. அது என்னன்னுള്ളത് தெரியல. വലിയതുറയിൽ ஒரு விளையாட்டு நடந்தது ட்ரிவாண்ட்ரம் ஏரியாவில். அப்போ வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தேன். நான் ஹாஃபாக விளையாடுவேன். அப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருந்தே நான் அடித்த ஒரு பால் வந்து கோலாச்சு எதிர்பாராத நேரம்.
அப்போ எல்லாருமே சந்தோஷமாக ஆக்ரோஷிச்சு அப்போ நான் குட்டி பிள்ளையாக இருப்பேன், அவங்க எல்லாம் சீனியர்ஸாக பெரியவங்களாக இருப்பாங்க. அப்போ எல்லாருமே எல்லா ஜென்ஸுமே என்னை நல்லா பார்ப்பாங்க. அவங்க எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணி இது கொண்டு வர்றதுக்கு அவங்க தான் ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக சொல்ல போனால் சேவியர்னு சொல்லி ஒரு கோச் உண்டாயிருந்தது, சேவியர் சாருன்னு சொல்லி ஒரு உண்டாயிருந்தது, ஜானுன்னு சொல்லி ஒருத்தன் இபி துறையில் உள்ளவங்க ஜானு. இப்படி நிறைய பேர் எங்களுக்கு பெரியவங்க கூட தான் நாங்கள் விளையாடி இதெல்லாம் நாங்கள் சாதிக்க முடிஞ்சது. மற்றபடி ஸ்டேட் லெவலில் நாங்கள் விளையாட போனப்போ தமிழ்நாடு டீமில் இருந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. அப்படி இந்தியன் டீம் ஒன்று உண்டு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று எடுத்தாங்க. அந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவும் இந்தியன் டீமும் விளையாடினப்போ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் ஒரு கோலு கிடச்சது. அந்த டீமில் நானும் விளையாடினேன். அப்படி ஒரு வாய்ப்பு கடவுளை தந்தாங்க. கடவுளுக்கு நன்றி. லக்னோ, லக்மிபூர், மணிப்பூர் அப்படின்னு இல்லைன்னு நாங்கள் போனோம். அவங்க எடுத்தப்போ நாங்கள் எல்லாருமே விளையாடினப்போ நாங்கள் 4 பேர் தான் செலக்ட் ஆனோம். எங்களுக்கெல்லாம் போலீஸ் செலெக்ஷனாக்கா வந்தது, வீட்டில் எல்லாம் விடமாட்டேன்னு சொன்னாங்க. எங்கள் கூட உள்ளவங்க ஒரு ஆள் போலீஸார் இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. எனக்கு கூட அங்கே வந்தவங்க எங்களுக்கும் வந்தது. வீட்டில் அவங்க இப்போ கல்யாணம் முடிகிறதுக்குள்ள ஸ்டேஜில் இருந்ததுனால அவங்க விடலை. இப்போ நாங்கள் அங்கே இப்படி விளையாடணும். கேரளத்தில் 2-3 வாட்டி மரியநாடு காலனி, புதியதுறை, பொழியூர், ட்ரிவாண்டத்தில் 2-3 தடவை போனோம். நாங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் மணலில் இருந்து போயிருந்தால் கூட அவங்க கூட விளையாடினா நாங்கள் தான் வின் பண்ணுவோம். அங்கேருந்தே எங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஜெயெல்லாம் விழிச்சிட்டு இங்கே வருவோம். நாங்கள் ஊரில் வரும்போதே தெரியும் நாங்கள் வெற்றி பெற்றோம்னு சொல்லிட்டு அப்படி நல்லா ஜாலியாக எங்களை கொண்டு வருவாங்க. எங்களை எல்லோரும் சேர்த்து கொண்டு போகிறது, எங்களை அவங்க நல்லா அன்பாக பராமரித்து எங்கள் பெரியவங்க இருந்ததுனால தான் எங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. அவங்க கூட எங்களை அனுப்புனது. எங்கள் அப்பா ஃபிஷர்மேன் தான், எங்கள் அம்மா கிச்சன் நாங்கள் 3 பெண்ணு ஒரு பையனும் உண்டு. நாங்கள் எல்லோரும் 4 பேருமே 10ஆம் கிளாஸ் படித்தோம். எங்கள் அண்ணன் ஒரு ஆள் உண்டு, அவங்க இந்த கப்பலில் ஒர்க் பண்ணாங்க. நான் ஸ்கூலில் சின்ன டீச்சிங் இதில் தான் ஒர்க் பண்ணுது. தங்கச்சி மாதிரி 2 பேரும் 10th வரை முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அமெரிக்க அதிபர் கெனடியின் பெயரால் அமைந்த கால்பந்தாட்ட கிளப் பெண்களுக்கானதாக 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக இப்பகுதிகளில் செல்வாக்கோடு இருந்திருக்கிறது. ஆனால் 70களில் கால்பந்தாட்டத்திற்கு போதுமான முக்கியத்துவம் இல்லாததாலும் விளையாட்டின் மூலம் அரசு பணிகள் நுழைவது சவாலான காலமாக இருந்ததாலும் இந்திய அளவில் விளையாடி வந்த கடலோர பகுதி பெண்கள் அதற்கு மேல் கால்பந்து விளையாட்டில் நீடித்திருக்க முடியாமல் வேறு வேலைகளில் தங்களை பிணைத்துக் கொண்டார்கள் எனலாம். முன்னால் அப்படி ஒரு டீமாக இருந்தது. இப்போ அந்த கேஆர்ஒய்சின்னு உள்ளது இல்லை. இப்போ ஊருக்கு ஒரு டீம் வந்ததா, அந்த கேஆர்ஒய்சின்னு உள்ளதே விட்டு போச்சு. அப்போ அதனால் அந்த லேடிஸ் அந்த கம்பைண்டாக உள்ளது கொண்டு வர்றதுக்கு ஒரு தக்க சூழ்நிலை இல்லை. முன்னால் கேஆர்ஒய்சின்னா அந்த 3 ஊரில் உள்ள எல்லாருமே சேர்ந்து தான் விளையாடினாங்க. இப்போ அவங்கவுங்க ஊருக்கு ஒரு டீம் இருக்குது. அப்போ அதனால் அந்தந்த ஊர்களில் அது செட் பண்ணுறதுக்குள்ள வசதி வாய்ப்புகளும் அதுக்குள்ள ஒரு இதுவும் இல்லை முன்னாடி மாதிரி. பிள்ளைகளெல்லாம் இப்போ ப்ராக்டிஸுக்கெல்லாம் போகிறோம். நாங்களெல்லாம் காலையில் 5 மணி எங்கள் வீட்டில் எல்லாம் ஃபுட்பால் இருக்கும். நாங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் போகிறது. இப்போ யாருமே அப்படி போகிறது இல்லை. வெளி இடத்துல எங்களை போல எல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் போய் நான் கேள்விப்பட்டதில்லை. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் தங்கச்சி பொண்ணெல்லாம் இருக்காங்க, நல்லா விளையாடுவாங்க. அவங்களெல்லாம் போகிறது ஒன்றும் தெரியுதில்லை. அப்போ நான் டீச்சர்ஸ்கிட்ட கேட்குறது, என்ன இப்போ எங்கள் ஸ்கூல்லலாம் ஸ்போர்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போகிறோமே எப்படி சொல்லுவாங்க. நான் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்த அளவில் இருக்குது பிள்ளைகள் வளருது. அது வேறு இப்போ நிறைய பிரச்சனைகள். பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள்கிட்ட நம்பிக்கை இல்லாத இந்த வாட்ஸ்அப்பு, இந்த ஃபோனு இதெல்லாம் வந்ததுனால கூடுதல் நம்பிக்கையே பிள்ளைகள்கிட்ட பேரண்ட்ஸுக்கு இல்லாமல் போகும். இப்பொழுதும் இந்த கரையோர கிராமங்களில் ஆண்கள்தான் விளையாட்டுகளில் கோலோச்சுகிறார்கள். பெண்வழி தலைமையை ஏற்றுக்கொண்ட பாரம்பரிய மீனவ சமூகங்களின் கால்பந்தாட்ட மைதானத்தில் இருந்து பெண் இன்றைய கால சூழலில் விலக்கப்பட்டிருக்கிறாள். இதற்கு காலமும் கால்பந்தாட்டமும் தான் பதில் சொல்ல வேண்டும். விண்வெளி ஆராய்ச்சிகளில் அடுத்த